பொன்னிக்கும் சக்திக்கும் வந்து சடங்கு வந்து அந்த சடங்கை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மாற்றிக்கிற சடங்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை சக்தி வந்து என்ன பண்ணுறாரு, பொன்னிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு. பொன்னியும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. சக்தி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி வந்து 1 வருஷம் ஆகிடுச்சு இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் பொன்னி, இந்த 1 வருஷம் உன்னை புரிஞ்சதுக்கே நான் செலவு பண்ணிட்டேன். நான் ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல சக்தி, இப்போ புரிஞ்சுக்கிறீங்களே, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சக்தியும் பொன்னியும் கீழே வராங்க. அப்போ எல்லாருமே வந்து பொன்னிக்கும் சக்திக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து அந்த விசேஷம் பண்ணினோமா, அந்த மாலை மாற்றிக்கிற விசேஷம், அது இன்றைக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, 2 பேர் ரெடியாக இருக்கீங்களா அப்படி சொன்னால் சக்தி வந்து ரெடிப்பா அப்படின்றாரு. பொன்னியும் ரெடியாக இருக்க மாமா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே கிளம்பிடலாம், நீங்கள் 2 பேர் தான் முதல்ல போகணும், நீங்கள் தான் மெயினாக அதை பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து செமையாக டென்ஷனான பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, சக்தி மறந்துட்டிங்களா, இன்றைக்கி முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. போஸ்ட்போன் பண்ண முடியாதா அப்போ பிரீத்தி அப்படின்னோடனே, இல்லை சக்தி பண்ணவே முடியாது, ரொம்ப நாள் கழித்து வராங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் போயிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க. பேசலைன்னா உடனே வந்து ஓ அப்படியா, இப்போ என்ன பண்ணுறது, சரி எத்தனை மணிக்கு மீட்டிங் அப்படின்னோடனே, காலையிலே ஆரம்பிச்சிடும். ஓ அப்படி தானே, சரிப்பா இந்த மீட்டிங் ஒரு 1 hour தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி ஆளுங்களாம் வந்துட்டாங்களாம், அதனால் அட்டன் பண்ணிட்டு நேராக வந்து நான் கோயிலுக்கு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வந்து பூஜை தொடங்குது, இல்லைப்பா காலையில் நல்ல நேரம் பார்த்து தொடங்கிடுவோம், நீ இருந்தால் தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இல்லைப்பா டைமுக்கு நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் 1 hourல வந்து கோயிலுக்கு வந்துடுறேன் ப்ராமிஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. பொன்னி பார்த்துக்கோ பொன்னி, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சக்தி ப்ளீஸ் சக்தி வந்துடுங்க, உங்களுக்கே தெரியும்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படி எனக்கு தெரியும் பொன்னி, நீ இந்த மாதிரி விஷயங்களை விட்டே கொடுக்க மாட்டேன்னு நல்லா தெரியும், உனக்காக கண்டிப்பாக நான் வரேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி பிரீத்தி உடனே கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நல்லா யோசனை பண்ணிக்கோ, வந்துட்டு தான் மறுவேளை பார்ப்பானா சக்தி, நான் விட்டுவேன் சக்தி வர்றதுக்கு, எக்காரனை கொண்டு கோயிலுக்கு சக்தி வர முடியாது அப்படி சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. பிரீத்தியை பார்த்துட்டு பொன்னி வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களே பிரீத்தி, ஏதாவது பிரீத்தி வந்து ஏடாக்கூடம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மனசில் தோணுது. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்காரு. டைம் ஆகிட்டே இருக்குது. சக்தி வந்து யோசிக்காமல் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து கோயிலில் காத்துட்ருக்காங்க. என்னம்மா வந்தானா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வந்து சந்திரசேகர், இல்லை மாமா வரல, நான் அப்போவே காலையில் அவனை போக விடக்கூடாதுன்னு நினச்சேன், எதுவும் இம்பார்ட்டன்ட் 1 hourல வந்துடுவேன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன், இப்போ பார் வேணும்னே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, இல்லை மாமா அவர் வேணும் பண்ணியிருக்க மாட்டேன், டைம் ஆகிட்டு இருக்கோம், சரிம்மா ஃபோன் பண்ணி பார்த்தியா, இல்லை மாமா நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவர் எடுக்கல, என்ன இவன் இப்படி பண்ணுறான். கார்த்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த அறிவே கிடையாது இவனுக்கு கொஞ்சம் கூட, எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம், கல்யாணம் ஆளவமாக இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னோடனே, உடனே கார்த்தி யோசிக்கிறாரு. பொன்னி நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு என்ன சக்தி கரெக்ட் டைமுக்கு வரணும் அவ்வளோதானே அப்படின்னோடனே, ஆமாம் கார்த்தி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அவர் வரமாட்டோன்னு தோணுது. ஏன் அப்படிலாம் தோணுது உங்களுக்கு, என்னன்னு தெரியல, அவர் காலையில் போகும்போதே எனக்கு மனசில் வந்து சரியில்லை அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாது, உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, நான் வந்தால் வந்து அவனோட தான் வருவேன், நீங்கள் கவலைப்பட கரெக்ட் டைமுக்கு அவன் ஆச்சிடாமா அப்படி சொன்னோன்னே, சரி கார்த்தி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே கார்த்தி என்ன பண்ணுறாரு, சக்தியை பார்க்க போகிறாரு. சக்தி வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. நேராக கார்த்தி உள்ள நுழைய பார்க்குற. பிரீத்தி ஐயோ கார்த்திக் வந்துடானே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லுங்கள் அங்கே ஆளுங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து சார் அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன என்ன கார்த்தி நீ வந்திருக்க அப்படின்னா, இல்லைடா முக்கியமாக பேசணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வராரு. என்ன கார்த்தி அப்படின்னு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, வர சொன்னாங்கல்ல அப்படின்னா, ஐயோ ஆமாடா 1 மணி நேரம் ஆகிடுச்சா, அதுக்கு மேலே ஆகிடுச்சு, அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, பொன்னியை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உடஞ்சி உட்காந்துருக்காங்க, ஏன்டா கல்யாணம் நாள் வந்து அவங்கள அழ வைக்கிறேன் அப்படின்றாரு. சச்சா அப்படிலாம் இல்லைடா, நான் இப்போ வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி மீட்டிங்கை பிரீத்தி மற்றவங்க எல்லோரும் பார்த்துங்க, நான் கிளம்புறேன்னு உடனே எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. பிரீத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு, நான் பார்த்துக்கிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணால் என்னை எப்படி முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வராரு. கார்த்தி பார்த்து செம்மையாக டென்ஷனாக பிரீத்தி, இந்த கார்த்தி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. வாங்க பிரீத்தி நம்ம போய் அட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு கார்த்தி போகிறாரு. அதை பார்க்குற பிரீத்திக்கு செம கடுப்பாகுது, அப்படி பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சக்தி வந்து வேகமாக போகிறாரு. அங்கே வந்து என்னம்மா இன்னும் வரலையா சக்தி, இங்கே பாருங்கள் புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கணும், ஏற்கனவே நல்ல நேரம் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக நல்ல நேரம் முடிய போகுது, அவர் முடியறதுக்குள்ளே வந்துட்டானா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோடனே வந்து எதிர்பார்த்துருக்காங்க. கரெக்டாக சக்தியும் வந்துடுறாரு. சக்தியை பார்த்தா நிம்மதி அடைகிறாங்க. பொன்னி வா பொன்னி சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவசரமாக வந்து சடங்கை முடிக்கிறாங்க. அடுத்து வந்து மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து மாலை மாற்றிக்கிறாங்க. அப்போ வந்து பொன்னி கழுத்தில் மாலை போடும்போது சக்தி வந்து ஓப்பனாக பொன்னிக்கிட்ட, நான் உன்னை விரும்புகிறேன் பொன்னி, காலம் ஃபுல்லாக வந்து உன் கூட தான் நான் இருக்க விரும்புகிறேன், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அப்படியே பொன்னிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. கண்ணீர் வந்து அப்படியே பெருக்கெடுக்குது பொன்னிக்கு. கரெக்டாக அந்த டைமுக்கு பிரீத்தி வந்து இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. முடியுது.